சங்கீதா முடிவின் பின்னணியில் அரசியல் சதி, விஜயை முடக்கும் மெகா கட்சிகள். இந்த விவகாரம் விஜயின் தனிப்பட்ட குடும்ப விஷயம் என்றாலும், வரும் தேர்தலில் பெரும் அரசியல் மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவார் என பலரும் நம்புவதால் அவரது இமேஜை காலி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. விஜயிடம் விவாகரத்து கேட்ட மனைவி. நடிகரும் தவேகா தலைவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கேட்டு அவரது மனைவி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விஜய்க்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அந்த நடிகையுடன் அவர் வெளிநாடுகளில் சுற்றுவதாகவும் சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் கூறியுள்ளார். விஜய் அந்த நடிகையுடன் தொடர்பில் இருப்பது தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் அவமானமாக இருப்பதாகவும், எவ்வளவோ சொல்லியும் திருமணத்திற்கு மீறிய உறவை விஜய் கைவிடவில்லை என்றும் சங்கீதா தெரிவித்துள்ளார். மனைவியை காப்பாற்ற முடியாதவர் பெண்களை எப்படி காப்பாற்றுவார்? இந்த விவகாரம் விஜயின் தனிப்பட்ட குடும்ப விஷயம் என்றாலும், வரும் தேர்தலில் பெரும் அரசியல் மாற்றத்தை விஜய் ஏற்படுத்துவார் என பலரும் கூறுவதால் அவரது இமேஜை காலி செய்யும் வகையில் அமைந்துள்ளது. சுட சுட இந்த விஷயத்தை கையில் எடுத்த திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர். ஒரு கட்சியின் தலைவரே இப்படி இருப்பதால் அந்த கட்சியின் லட்சணம் தெரிகிறது. தனது மனைவியை முடக்கிவிட்டு தமிழக பெண்களை விஜய் எப்படி பாதுகாப்பார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தனிப்பட்ட விஷயம், இதுதான் சான்ஸ் என மேற்கொண்ட 3 கட்சிகளும் விஜயை பொளந்து கட்ட ஆரம்பித்தனர். தவேகாவினர் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளனர். இது நடிகர், கட்சி தலைவர் என்பதை விட ஒரு நபரின் தனிப்பட்ட குடும்ப விஷயம். ஆனால் தேர்தல் ஆதாயத்துக்காக திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை பேசுவது வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். சங்கீதா முடிவுக்கு பின்னால் மெகா கட்சி. மேலும் விஜய்க்கு நடிகையுடன் தொடர்பு இருப்பது தெரிந்து சங்கீதா விவாகரத்து கேட்டது அவர்களது குடும்ப விஷயம், தனிப்பட்ட விஷயம். ஆனால் இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சங்கீதா நீதிமன்றம் சென்றது ஏன்? இது சங்கீதாவே எடுத்த முடிவா, இல்லை விஜயின் இமேஜை காலி செய்ய மெகா கட்சி தூண்டிவிட்டு அவர்கள் நீதிமன்றம் சென்றாரா என்ற கேள்வி எழாமல் இல்லை. விஜய் மனைவி முடிவுக்கு பின்னால் அரசியல் சதி இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று தவேகாவினர் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வருகின்றனர்.